சித்தர்களிடம் பேசுவதற்கு சிறப்பான பயிற்சி முறையும் அளிக்கப்படுது. தினமும் விளக்கை ஏற்றி வைத்து கண் எமைக்காமல் அதை உத்து பார்த்து மனதை ஒருநிலைப்படுத்தி சித்தர்களை தொடர்பு கொள்ளும் வினோத பயிற்சியும் அளிக்கப்படுது. அடுத்து சித்தர்கள்ட்ட பேசக்கூடிய பயிற்சி இருக்குது. சித்தர்கள்ட்ட பேச பயிற்சின்னு கேட்டிங்கன்னா, அது சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இவங்க மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம வரவழைச்சு நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி வாங்கி வச்ச சக்தியின் மூலியமாக இவங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசக்கூடிய பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபத்திலே நம்ம நேர்கொண்டு பார்த்து இருந்துகிட்டு இருந்தோம்னா ஏறக்குறைய ஒரு 24 நிமிஷம் அந்த இதுகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மன ஒருநிலைப்பட்டு அவங்களுடைய காட்சி ரூபங்கள் நமக்கு தெரியும். மாந்திரீக பயிற்சியில மந்திரங்களை மட்டுமே சொல்லிக் கொடுப்பது இல்ல. மாந்திரீகவாதிகள்னு சொல்லிக்கொண்டு மக்களிடம் இருந்து ஏமாற்றி பணம் பறிக்கிறாங்க சிலர். அவர்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள்னு செய்முறை விளக்கம் அளிக்கிறாரு. இதன் மூலம் ஒருமுறை குருஜியிடம் பயிற்சி பெற்றவர்கள் யாருக்கிட்டையும் ஏமாற முடியாது. சரி, இவ்வளோ நேரம் மந்திரங்களை பற்றி நிறைய பார்த்தோம். இப்போ மந்திரங்கால் மதிமுக்காலுங்கிறது மாந்திரிகத்துக்கு உண்டான பழமொழி. அதனால் மந்திரத்தை கால்வாசி வச்சு எவ்வளோ செய்தாலும் மதியை பயன்படுத்தி முக்கால்வாசி பயன்படுத்தி நிறைய ஏமாத்து வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூடாத வேலைகள் என்னங்கிறத ஒரு சில வேலைகளை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அது என்னுடைய பயிற்சியில் நிறையா இது சொல்லித்தரேன். அதில் ஒரு இதை சாம்பிளாக இப்போ சொல்கிறேன். இப்போ இது ஒரு பொருள், ஒரு கெமிக்கல் இது, சரிங்களா? இந்த கெமிக்கலில் இதில் ஒரு லிக்விடு ஒன்று ஊற்றுறேன். இந்த லிக்விடை ஒரு சொட்டு இதில் லிக்விடு ஊற்றினா தன்னால் இப்போ நெருப்பு வந்துடும். இப்போ இது ரெண்டும் சயின்ஸ், அறிவியல். இது ரெண்டும் இதை மிஸ் ஆகையில் என்ன பண்ணிங்கன்னா தன்னால் இது பிடிச்சி எரிஞ்சு நெருப்பு உண்டாகி போயிடும். இப்போ இது நெருப்பு உண்டாகிச்சு போச்சுன்னா ஒரு கூரையை பற்ற வைக்கிறதுக்காக இருக்கட்டும், வேறு எதுகளை பற்ற வைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஆகாதவங்க இருக்கிறத ஆகணும்னா இந்த வேலைகளை செஞ்சுருவாங்க. இதெல்லாம் செய்கிறது ஒரு பாவச் செயல். இந்த மாதிரி செயல்களை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இதை செய்யணும் ஒழிஞ்சு அடுத்தவங்கள்ட்ட இதை பண்ணி பயன்படுத்தி எந்த வித இதை இதுபடுத்திடக்கூடாது. உங்களுக்கு விழிப்புணர்வு அடைவதற்காக இந்த பயிற்சிகள். இது மாதிரி ஏராளமான ஜால வேலைகளை என்னுடைய பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்குது, தெரிஞ்சுக்கலாம். இந்த வித்தைய சில ஆசாமிகள் கற்பூரத்தை கண்ணால பார்த்தே எரிய வைப்பதா சொல்லி மக்களை ஏமாத்த பயன்படுத்துவாங்க.